அத்தியாயம் 2. சக்கர யுத்தம். சுவாதிஷ்டானமே போர்க்களம். ஒவ்வொரு சறுக்கலும், ஒவ்வொரு உணர்ச்சி வீழ்ச்சியும், ஒரு பெண்ணை நோக்கிய ஒவ்வொரு ஈர்ப்பும் எல்லாம் இங்கேதான் தொடங்குகிறது. உடலில் அல்ல, மனதிலும் அல்ல. அது உங்கள் சக்தி உடலில்தான் தொடங்குகிறது. குறிப்பாக சுவாதிஷ்டான சக்கரத்தில், அடிவயிற்று மையம், 2ஆம் சக்கரம். பெரும்பாலான ஆண்கள் போரிடுவதற்கு முன்பே தோற்றுப்போகும் சூட்சும போர்க்களம் அது. நான் இந்த வழியில் பயணிக்கத் தொடங்கிய போது இது எனக்கு தெரியாது. பிரம்மச்சரியம் என்பது சுய இன்பம் செய்யாமல் இருப்பது என்று நினைத்தேன். என் செயல்களை கட்டுப்படுத்திவிட்டால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நம்பினேன். ஆனால் ஒரு பெண்ணிடம் பேசிய பிறகு மட்டும் ஏன் என் சக்தி உறிஞ்சப்பட்டது போல் உணர்ந்தேன். காம உணர்வே இல்லாத ஒரு சாதாரண உணர்ச்சி பூர்வமான உரையாடலுக்கு பிறகு ஏன் என் சக்தி கீழ்நோக்கி சுழன்றது? ஒரே ஒரு கற்பனை, ஒரே ஒரு கனவிற்கு பிறகு ஏன் என் அக்னி மங்கியது? ஏனெனில் நான் புரிந்து கொள்ள தவறியது இதுதான். சுவாதிஷ்டானம் என்பது வெறும் காமத்தை பற்றியது அல்ல. அது உங்கள் உயிர் சக்தியின் திசையை பற்றியது. அதை சிறிதளவு கீழ்நோக்கி திரும்ப நீங்கள் அனுமதித்தால் கூட மேல் நோக்கிய முழு பயணமும் தடைப்பட்டுவிடும். 2ஆம் சக்கரம் உங்கள் வெளிப்பாடு, ஆசை மற்றும் கவர்ச்சியின் சக்தி மூலம். சுவாதிஷ்டானம் தொப்புளுக்கு சற்று கீழே அமைந்துள்ளது. அது இவற்றை ஆள்கிறது: ஆசை, பாலுணர்வு, இன்பம், உணர்ச்சி பூர்வமான பந்தம், நெருக்கம், புலன் சார்ந்த ஏக்கம். ஒரு ஆண் உச்சக்கட்டத்தை மட்டும் நாடாமல் ஒரு இணைப்பிற்கான பசியை உணரும் இடம் இதுதான். நீங்கள் பிறரால் உணரப்பட வேண்டும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும், அரவணைக்கப்பட வேண்டும் என்று ஏங்கும் இடம் இதுதான். இங்கேதான் பெண் தாக்குகிறது, வன்முறையால் அல்ல, தன் பலவீனத்தை காட்டி. அவள் உங்களிடம் காமத்துடன் வருவதில்லை, அவள் சோகத்துடன், மென்மையுடன், பரிவுடன் வருகிறாள். அக்னியில் இருக்கும் நீங்களோ அதை தாங்கும் அளவுக்கு வலிமையானவர் என்று நினைத்து கதவை திறந்து விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வலிமையானவர் அல்ல. ஏனெனில் சுவாதிஷ்டானம் வலிமையை பற்றியதல்ல, அது விழிப்புணர்வை பற்றியது. விழிப்புணர்வு தவறினால் நீங்கள் சிக்கப்பட்டதை உணர்வதற்கு முன்பே அந்த ஈர்ப்பு நிகழ்ந்துவிடும். அந்த சுழற்சி காமத்திலிருந்து குற்ற உணர்விற்கு, உணர்ச்சி பிணைப்பிற்கு, மீண்டும் காமத்திற்கு. இது ஒரு நேர்கோட்டு பயணம் அல்ல, இது ஒரு சுழற்சி. அது எப்படி இயங்குகிறது என்று பாருங்கள். ஆரம்ப ஈர்ப்பு பார்வை, உணர்வு அல்லது ஆன்மீகம் சார்ந்தது. நீங்கள் அவளை பார்க்கிறீர்கள், அவள் பேச்சை கேட்கிறீர்கள், அவளை உணர்கிறீர்கள். உள்ளே ஏதோ ஒன்று அசைகிறது. உள்ளே காமம் துளிர்க்கிறது, சுவாதிஷ்டானம் தூண்டப்படுகிறது. நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள், நீங்கள் தொடக்கூட இல்லை, ஆனால் சக்தி திசை மாறுகிறது. குற்ற உணர்வும் தப்பிக்க தியானமும். நீங்கள் அதை அடக்க முயற்சிக்கிறீர்கள், ஆன்மீகமாக இருக்க முயற்சிக்கிறீர்கள், ஆனால் காலம் கடந்து விடுகிறது. உணர்ச்சி பூர்வமான பந்தம். நீங்கள் அவளுக்கு உதவ, அவளை புரிந்து கொள்ள, அவளை காப்பாற்ற விரும்புகிறீர்கள். இப்போது நீங்கள் உடலால் அல்ல, நோக்கத்தால் பிணைக்கப்பட்டு விட்டீர்கள். உரையாடலும் சுற்றி வருவதும். பேசுகிறீர்கள், பழகுகிறீர்கள், அவளை சுற்றி வருகிறீர்கள், பற்றற்று இருக்க முயற்சிக்கிறீர்கள். அது ஒருபோதும் வேலை செய்யாது. சக்தியின் சரிவு. அக்னி சரிகிறது, வீரியம் பலவீனம் அடைகிறது, கவனம் சிதறுகிறது, காமம் மீண்டும் வருகிறது. ஒரு சறுக்கல் நிகழ்கிறது, உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக. மீண்டும் தொடக்கம். மீண்டும் நீங்கள் உங்களை நீங்களே வெறுக்கிறீர்கள், முதலிலிருந்து தொடங்குகிறீர்கள். இந்த சுழற்சி நீங்கள் அவளின் உணர்ச்சிக்கு அடிமையாகும் வரை அல்லது இறுதியாக அந்த பந்தத்தை முழுமையாக துண்டிக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுவாதிஷ்டானம் தூண்டப்பட காமம் தேவையில்லை. இதுதான் பெரும்பாலான ஆண்கள் காணத் தவறும் கண்ணிவெடிகள். நீங்கள் உடலுறவு கொள்ளாமல் இருப்பதால் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். சாதாரணமாக பேசுவதால் மட்டும் நீங்கள் தூய்மையானவர் என்று நம்புகிறீர்கள். அவளை தொடாததால் உங்கள் அக்னி அப்படியே இருக்கிறது என்று கணிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் சக்தி உடலுக்கு உண்மை தெரியும். சுவாதிஷ்டானம் இவற்றால் தூண்டப்படுகிறது. அவளின் ஓலிசை, அவளின் துயரம், அவளின் கண்கள், அவளின் அப்பாவித்தனம், உதவி கோரும் அவளின் தேவை, அவளின் பாராட்டு. நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லை, நீங்கள் பாதுகாப்பானவர்,
நான் உங்களை நம்புகிறேன் என்று வரும் ஒரு செய்தியே உங்கள் 2ஆம் சக்கரத்தின் கதவை திறந்து கீழ்நோக்கிய இழுவிசையை தொடங்க போதுமானது. சக்தி எங்கே பாயத் தொடங்கியவுடன் உங்கள் ஆக்ஞா சக்கரம் ஒளி இழக்கிறது, உங்கள் சகசிராரம் மூடிக்கொள்கிறது, உங்கள் சிவத்துவம் குன்றுகிறது. மீண்டும் நீங்கள் அதே உணர்ச்சி காம சுழற்சிக்கு திரும்புகிறீர்கள். உண்மையான போர் அவளுக்கு எதிரானது அல்ல, அது பிறரால் அரவணைக்கப்பட வேண்டும் என்கிற உங்கள் சொந்த ஆசைக்கு எதிரானது. சுவாதிஷ்டான சக்கரம் பிறவிகள் தோறும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் ஆழ்ந்த சம்ஸ்காரங்களை தாங்கி நிற்கிறது. நிறைவேறாத அன்பு, பிறரால் பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஆசை, குழந்தை பருவ நிராகரிப்பு, கைவிடப்பட்ட காயங்கள், பாலுணர்வு கற்பனைகள், காதல் சார்ந்த நம்பிக்கை, யாருக்காவது சிறப்பானவர் என்று ஃபீல் செய்ய வேண்டும் என்கிற நீட். அதனால் ஒரு பெண் வந்து இந்த சக்திகளை உங்களுக்கு கண்ணாடியாக காட்டும்போது உங்கள் அக்னியே உங்களை துரோகம் செய்கிறது. அது அவளை நோக்கி வளைகிறது, காமத்தால் அல்ல, அவளின் இருப்பின் மூலம் உங்கள் உள்மனக்காயத்தை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசையால். இதுதான் சுவாதிஷ்டானத்தின் ஆணிவேரான கர்ம மாயை. இதை நீங்கள் எரிக்கும் வரை எவ்வளவு வீரியத்தை காத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. என்னை விடுவித்த பேருண்மை இதுதான். அவள் என்னை முழுமைப்படுத்துபவள் அல்ல, நான் இன்னும் எங்கே உடைந்திருக்கிறேன் என்பதை காட்டும் சோதனை அவள். அது எல்லாவற்றையும் மாற்றியது. இப்போது என் உடல் தூண்டப்படும் போது, என் மனம் அலைப்பாயும் போது, என் இதயம் இலகும் போது நான் என் கண்களை மூடி சொல்வேன், இது அவளை பற்றியது அல்ல, இது என் சுவாதிஷ்டானம் முழுமைப்பட அழைக்கும் அழைப்பு. சுழல்வதற்கு பதிலாக நான் எழுந்து நிற்கிறேன், பின் அமர்கிறேன், எரிக்கிறேன். இறுதி திறவுகோல், நீங்கள் இந்த சக்கரத்தை அடக்க முடியாது. விழிப்புணர்வால் இதை கடந்தாக வேண்டும். அந்த ஈர்ப்பை கவனியுங்கள், அந்த அதிர்வை உணருங்கள். அந்த வெப்பம் மேலேறட்டும். பின் செயல்படாதீர்கள், மெசேஜ் அனுப்பாதீர்கள், சோஷியல் மீடியாவை பார்க்காதீர்கள், அவளை சுற்றி வராதீர்கள், தப்பிப்பதற்காக தியானிக்காதீர்கள். அந்த ஈர்ப்பு கரையும் வரை அதன் உள்ளேயே அமர்ந்திருங்கள். அதுதான் போர், அதுதான் அக்னி, அதுதான் வெற்றி. உங்கள் பயணம் ஆக்ஞாவில் தொடங்குவதாக நீங்கள் நினைக்கலாம். சகசிராரம் தான் இறுதி இலக்கு என்று நம்பலாம். ஆனால் சுவாதிஷ்டானத்தின் முன் உடையாமல் நிற்க நீங்கள் கற்கும் வரை நீங்கள் எப்பொழுதும் ஒரு கைதியாகவே இருப்பீர்கள். இதுதான் போர்க்களம். இதை காவல் காத்துவது மட்டும் போதாது, வென்றாக வேண்டும்.